இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நீதிமொழிகள் 23 அதிகாரம் 18 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. முடிவில்லாத சூழ்நிலைகளில் கடந்து போகிற நம்மை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், இனி முடிவே வராதுன்னு சொல்லுகிறீர்களா? நிச்சயமாகவே முடிவு உண்டாம், உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னைக்கு அநேக காரியத்திலே நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். இனி நம்பி பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை டாக்டர்ஸ் கைவிட்டிருக்கலாம். இனி இதை செய்து திருப்பியும் இது ஜெயமாய் மாறப்போவதில்லை, இனி எஃபோர்ட் போட்டு யூஸ் இல்லைன்னு சொல்லி நினைக்கிற நம்மை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, நம்பிக்கை வீண் போகாதபடி செய்வேன்னு சொல்லுகிறார். யோபின் புஸ்தகத்திலே 2 அதிகாரத்தில் 9 வசனத்தை பார்க்கும் பொழுது, எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலை, ஓட்டை எடுத்து உடம்பை சுரண்டி கொண்டிருக்கிறார். மனைவி அருகிலிருந்து என்ன சொன்னார்கள்? இன்னும் உத்தமத்துல நீ உறுதியாக இருக்கிறீரோ, இன்னும் அந்த ஆண்டவர் தான் நம்பிட்டு இருக்கீங்களா? அவரை தூசிச்சுட்டு ஜீவனை விட்டுருன்னு சொல்லி அந்த மனைவி சொல்றாங்க. அவங்களுடைய நம்பிக்கை போய்விட்டது. பிசாசுடைய திட்டமே தேவனை தூசிக்க வேண்டும், யோபு மூலமா இந்த காரியம் நடக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் யோபின் மனைவி அதற்கு ஆயத்தமாகி விட்டார்கள் என்றால் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். இனி நம்பி பிரயோஜனம் கிடையாது, இனி காத்திருந்து பிரயோஜனம் கிடையாது, இனியும் பொறுமையா இருக்க முடியுமா என்கிற ஒரு நிலைமை. ஆனால் யோபு என்ன சொல்லுகிறார்? பொறுமையா இருக்கிறார், தேவனை தூசிக்கவில்லை, உத்தமத்திலே உறுதியா இருக்கிறார், ஷார்ட்கட் ரூட்டை தெரிந்து கொள்ளவில்லை. சூழ்நிலைகள் எல்லாம் மாறுதோ மாறலையோ ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தார். நடந்தது என்ன? அந்த நம்பிக்கை வீண் போகாதபடி எல்லாவற்றையும் 2 கர்த்தர் திருப்பி கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து பின்வாங்கி விடாதபடி நம்பிக்கையில உறுதியாயிருப்போம், நம்பிக்கையில சந்தோஷமாயிருப்போம், ஆண்டவரே நம்புவோம், நம்பிக்கை வீண் போகாதபடி செய்வார். சுமித் விக்கில்ஸ்வர்த் என்கிற வல்லமையான ஊழியக்காரர்கள் கிறிஸ்தவ சமுதாயம் அறியாமல் இருக்க முடியாது. வல்லமையாய் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே குறிப்பிட்ட ஒரு வாலிப பிள்ளைக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறார். அங்கு போனால் ஒரு இளம்பெண் 2 நுரையீரல்களும் பாதிக்கப்பட்டு மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறாள். இவர் போய் தலையில் கையை வைத்து ஜெபம் பண்ணுகிறார். உயிர் போய்விட்டது. இவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இதுவரை உயிர் இருந்தது, நான் ஜெபிக்கும் போதா இந்த உயிர் போக வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி இவருக்குள்ள ஒரு வேதனை, கஷ்டம் வந்து விட்டது. என்ன ஆண்டவரே, பெரியவராகிவிட்டது, வல்லவராகிவிட்டதுன்னு சொல்லி உடனே என்ன பண்ண செய்வதுன்னு தெரியாமல் இம்மீடியட்டா நீர் செங்கடலையே பிளந்தவர், இது வல்லமில்ல தேவன், இந்த சூழ்நிலையை மாற்ற முடியும்னு சொல்லி அந்த நம்பிக்கை இல்லாத நிலைமையில என்ன செய்வது, நான் நம்பிக்கையோடு கூட வந்தா இந்த மகளுக்கு சுகமாயிரும் சொல்லி இன்னைக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது, நீர் அற்புதத்தை செய்யும் என்று ஜெபிக்கிறார். அப்போ ஆண்டோடைய வல்லமை அந்த அறைக்குள் புறப்பட்டு வருகிறது. அந்த மரித்து போன சரீரத்துக்குள்ள ஆண்டோடைய வல்லமை பாய்கிறது. அந்த இளம்பெண் உயிரோடு எழுந்து விட்டாலாம். மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் பலர் என்று சொல்லி அவருடைய புத்தகங்களிலே அநேக காரியங்களை பார்க்க முடிகிறது. பாருங்கள், நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அவர் நம்பிதான் வந்தார். இந்த மகளுக்கு ஜெபிக்க போகிறேன், சுகமாகிவிடும். ஆனால் அங்கு சூழ்நிலை சாதகமாக இல்லை, மாறி காரியங்கள் நடந்தது. ஆனாலும் என் தேவன் அந்த மனிதன் அந்த இடத்தில் வெட்கப்படவில்லை. ஒரு முடிவு ஒன்று என்று சொன்னது போல நம்பிக்கை வீண் போக சொன்ன வார்த்தையின்படி அந்த மகள் உயிரோடு எழுந்தால் அதோடு மட்டுமல்ல, அந்த மகளுடைய 2 நுரையீரல்களும் 100% குறைவற்றதாய் புதிதாக்கப்பட்டதா இருந்துதான். பாருங்கள், இதுதான் ஆண்டவர் செய்கிற அதிசயம். யோசித்து பாருங்கள். நம்ம ஊழியருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கை மட்டும் விட்டு விடாதீர்கள். ஜெபிப்பு மாண்பின் தகப்பனே, எங்கள் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிற எந்த காரியங்கள் ஆனாலும் இந்த பிள்ளைகள் தொடர்ந்து நம்பும்படியான ஒரு கிருபையை கொடுங்க. அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை கொடுங்க, அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை கொடுங்க, அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை கொடுங்கப்பா. உறுதியாய் நிற்க உதவி செய்யுங்க.
கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த கிருபையை கொடுத்து நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா செத்துப்போன பகுதிகள் உயிர்ப்பிக்கப்படட்டும். கையை விட்டு போயிடுச்சு அவ்வளவுதான் சொன்னாலும் திரும்பி வரட்டும் அப்பா, உருவாக்குவீராக, வழி நடத்துவீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. காரணம், நம் தேவன் பெரியவர், அவர் சர்வ வல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இந்த சிந்தனையோட நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலை எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலை எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை.